இசையமைப்பாளர்களில் தேவா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். ஸ்வீட்னா அவரை மாதிரி ஒரு ஸ்வீட் பர்சனை பார்க்கவே முடியாது சார். அதாவது எல்லார் கூடயும் அவருக்கும் மனசில் எத்தனையோ காயங்கள் இருந்திருக்கலாம், இதெல்லாம் இருந்திருக்கலாம், நிறைய அதை பற்றியும் பேசியிருக்காரு. அதை பற்றியும் தமாஷா பேசுவார், சிரிச்சுக்கிட்டே பேசுவார். அதனால வெரி இன்ட்ரெஸ்டிங். தேவா சாரை பொறுத்தவரைக்கும் அவரும் அவர் அந்த டைமில் நான் என்னோட ஸ்ட்ரகிளிங் ஃபேஸில் அவருடைய ஆர்கெஸ்ட்ராவில் பேண்டில் என்னை ஒரு பர்மனெண்ட் மெம்பராக அவர் சேர்த்துக்கிட்டார். ஸோ அவரோட சேர்ந்து நிறைய அப்புறம் அவர் 2-3 பாடல்களும் கொடுத்தார் சினிமாவில். அந்த நேரத்தில் நான் பெருசாக டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கப்புறம் தனுஷ்க்கு அழகிய பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன். அதெல்லாம் அவரோட மியூசிக்கில் நான் பாடின சாங்ஸ். ஆனால் அந்த டைமில் எனக்கு அந்த ஸ்ட்ரகிள் தெரியாமல், அதுவும் அந்த யூனிட்டே ஒரு ஜாலியான யூனிட். சபேஷ் முரளி சார் ஆகட்டும், ஸ்ரீகாந்த் ஆகட்டும், அவராகட்டும், எல்லாருமே ஒரு ஹியூமரஸாகவே இருக்கும். ஆனால் ஒர்க்கில் சீரியஸாக தான் இருப்பாங்க, அது தெரியவே தெரியாது. இட் வில் பி ஒரு ஹியூமரஸாக இருக்கும், அந்த கலகலன்னு இருக்கும் அந்த யூனிட்டே. ஸோ அவர் அந்த டைமில் எனக்கு கொடுத்த ஒரு சப்போர்ட் அவருடைய அந்த பேண்டில் ரெகுலர் மெம்பராக பாடுவேன். நான் ஹரிஹரன் சார் பாட்டுகளெல்லாம் பாடுவேன், சங்கர் மாதேவன் பாட்டுகளெல்லாம் பாடுவேன். ஸோ அன்டில் ஐ காட் அ பிரேக் அவர் ஒரு தோள் கொடுத்தார் டு ட்ராவல். ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கலாம், இந்த மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ணுறது பீப்புள் அப்படின்ட்டு. ஏன்னா சம்டைம்ஸ் நான் நினச்சி பார்ப்பேன், அவர்கிட்ட நான் போய் சான்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பேன், ஓயாமல் சான்ஸு கேட்பேன். எவ்வளோதான் அவருக்கு 1000 ப்ரெஷர்ஸ் இருக்கலாம். ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் வேறு வாய்ஸ் கொடுக்க சொல்லலாம், எவ்வளவோ இருக்கும். அதையும் மீறி நமக்கு 1-2 கொடுத்துட்ருக்காரு. சார் ஞாபகம் வச்சுக்கோங்க, சார் ஞாபகம் வச்சுக்கோங்க, சான்ஸ் கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போ கூட எரிஞ்சு விழுந்து இவனுக்கு வேறு வேலை போப்பா சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு கூட சொன்னதில்லை. சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு அந்த பொலைட்னஸ், அந்த பொலைட்டாக இருந்தால் அது எவ்வளோ வருஷங்கள் கழிச்சும் அதோட இம்பேக்ட் இருக்குங்கிறது நான் தேவா சார்கிட்ட ரொம்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு நாள் கூட என்னடா இவன் போப்பா அப்படின்னு சொன்னதே இல்லை அவர். நான் கொடுக்குறேன் டைம் வரும் கவலைப்படாது அப்படின்ட்டு நம்மளை ஒரு தோள் தட்டி கொடுத்துட்டே இருப்பார். அது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு இது. அதுக்கப்புறம் அவருக்கு காதல் சடுகுடில் பாடினேன். அப்புறம் தேவதை கண்டேனுங்கிற படத்தில் பூபதி பாண்டியன் அவர்கள் அந்த படத்தில் எல்லாம் பாடினேன். ஸ்ரீகாந்துக்கு சென்னை செந்தமிழ் பாடியிருக்கேன். ஸோ அப்படி அவங்க அந்த ஃபேமிலியோட, அப்புறம் சபேஷ் முரளி அவர்களுக்கும் பாடியிருக்கேன்.